அவ பொய் எதுவும் சொல்லலையே. இதோ நிக்கிறாரு. அவர் பண்ண வேலை அப்படி இருக்கு. காவேரி பிரச்சனை பண்ணிவிடுவாளோன்னு பயந்து காவேரிய கொஞ்ச நேரத்துக்கு ஒரு இடத்துல பூட்டி வச்சிருந்திருக்காரு. அவ்வளவுதான். இப்ப நான் என் பையனோட எதிர்காலம் நல்லா இருக்கும்னு நினைச்சு இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கேன்ல, அப்படிதான் அவரும் அவர் பொண்ணுடைய வாழ்க்கைக்காக ஒரு விஷயத்த பண்ணிருக்காரு. இதுல ஒண்ணும் பெருசா தப்பு ஒண்ணு இல்லையா மாமா? தப்பு செஞ்சது இவருன்னா அதை செய்ய தூண்டுனது காவேரி. அத வசதியா மறந்துட்டு என் சம்பந்தி மேல மட்டும் மொத்த பழியையும் போட்டா எப்படி மாமா? பெரியவரே, என்ன இது? கொடைக்கானல்ல பெரிய லெவல்ல ரிசப்ஷன் ஏற்பாடு பண்ணிருக்கேன். அத முடிச்சிட்டு பொண்ணும் மாப்பிளையும் இங்கதான் அழைச்சிட்டு வருவேன். என் பொண்ண நீங்க தான் பத்திரமா பாத்துக்கணும். உங்களை நம்பிதான் என் பொண்ணை இங்க ஒப்படைக்கிறேன். வேற யாரையும் இல்ல. என்னம்மா இது? ஏண்டி என்ன பாத்துக்கிட்டே நிக்கிற? பெத்த பையன் மாலையும் கழுத்துமா வந்து நிக்கிறான். அவனை உள்ள அழைச்சிட்டு போன தோணல உனக்கு? உங்க அப்பாவுக்கு ஆறுதல் சொல்லி சமாதானப்படுத்தி இருக்க வை. கொடைக்கானல ரிசப்ஷன் முடிச்சிட்டு வர்றேன். அம்மாடி, அண்ணனோட ரிசப்ஷன் நீ வர்றியா? கொடைக்கானல்மா நல்ல ஜில்லுன்னு இருக்கும். இங்க மாதிரி வெயில் கிடையாது. என்னம்மா வரியடா? ஏய், என்னடா போற? காவியா, என்னங்க போறான்? தெரியலையே. சம்பந்தி, என் மாமனார் எப்படி ஆஃப் பண்ணன்னு பாத்தீங்களா? சூப்பர் சம்பந்தி, வேற லெவல் நீங்க. ஆத்தா ஆத்தா, என்ன பெத்த ஆத்தா, விடுடா. என் ரத்தத்தின் ரத்தமே. பாத்தியா ஆத்தா, விதி நமக்குள்ள எப்படி விளையாடுதுன்னு? நமக்குள்ள ஒரு பந்தத்தை உருவாக்கிடுச்சுல்ல. ஒரே வீட்டுக்கு நம்ம 2 பேரும் சம்மந்தி ஆயிட்டோம். நல்லா இருக்குல்ல தங்கச்சி? என்ன டைலரு, இவங்களுக்கு தான் என்ன பார்த்தாலே அலர்ஜினா? ஒண்டிக்கிட்டு ஓசி சோட் திங்கிற நீ எதுக்கு நெஞ்ச வெடச்சுக்கிட்டு நிக்கிற?